மதுரை மாநகர் பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இரும்பு பேனர்கள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட மரங்கள் கீழே சரிந்து விழுந்தன. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீரால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரை மாநகர் பகுதியான ஆணையூர், கலைநகர், தபால் தந்தி நகர், கோரிப்பாளையம், செல்லூர், சிம்மக்கல், மதிச்சயம், ஆரப்பாளையம், அண்ணா நகர், மாட்டுத்தாவணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கொட்டி தீர்த்த கனமழையால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். பல்வேறு பகுதிகளில் மின்கம்பங்கள் சாய்ந்தபடி நின்றதால் பொதுமக்கள் ஒருவித அச்சத்துடன் பயணிக்கும் நிலை ஏற்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் தொடங்கியது முதல் கோடை வெயில் வாட்டி வதைத்தாலும் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அதன்படி திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகள், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, பழனி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானல் பைன் மரக்காடுகள் பகுதியில் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழையால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 10 நாட்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் குணா குகை, பைன் மரக்காடுகள் உள்ளிட்ட இடங்களில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனை சுற்றுலா பயணிகள் வீடியோ எடுத்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். பழனியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் மின்கம்பம் சரிந்து கிரிவல பாதையில் விழுந்ததால் பேட்டரி கார் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். உடைந்து விழுந்த மின்கம்பங்களை சீரமைக்கும் பணியில் கோவில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். சிவகங்கை ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரில் கார் மூழ்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டம் நகர ரயில்வே சுரங்கப்பாதையில் கனமழை காரணமாக வெள்ள நீர் தேங்கி நின்றது. இந்த நிலையில் அவ்வழியே வந்த கார் ஒன்று வெள்ள நீரில் மூழ்கி பின்னர் கயிறு கட்டி அங்கிருந்து மீட்கப்பட்டது. மழை பெய்யும் நேரத்தில் சுரங்கப்பாதையில் வெள்ள நீர் தேங்கி வாகன ஓட்டிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் இதனை சரி செய்ய கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.